ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஆக்சுவலாக வந்து இன்னையிலேருந்து வந்து அதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். பட் வந்து யாருமே அவசரப்பட்டு அப்ளை பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஹவ் டு அப்ளை வீடியோ வந்து இன்னும் ஒரு 3 டேஸில் வந்து நம்ம போட்டுருவோம். சரிங்களா? 1 மந்த் டைம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சாலிடாக 1 மந்த் டைம் இருக்குது. பிப்ரவரி 22 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவசரமா அப்ளை பண்றேன்னு தப்பா யாரும் அப்ளை பண்ணிறாதீங்க. பிகாஸ் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஃபோட்டோக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் வந்து இந்த கலர்ல தான் இருக்கணும் அப்டின்ற மாரி இருக்கு. அதே மாரி வந்து கூலிங் கிளாஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணக்கூடாது. செல்ஃபி அப்லோட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து சிக்னேச்சர் வந்து இந்த கலர் பென்ல தான் போடணும். இந்த மாரி நெறைய இருக்கு. ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் 10த் மார்க் ஷீட்ல இருக்க மாரி தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த கிரைட்டீரியாலாம் நீங்க வந்து ஒன்ஸ் படிச்சு பாத்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லன்னா ஒரு 3 டேஸ் வெயிட் பண்ணுங்க. நம்ம வந்து ஹவ் டு அப்ளை வீடியோ வந்து போட்டுருவோம். சரிங்களா? ஸோ ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி வந்து 32,400 பிளஸ் இருக்கு. நம்ம ஆர்ஆர்பி சென்னைக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, 2,694 போஸ்ட் இருக்கு. இதுவே வந்து ஒரு பல்க் வேகன்சி தான். பட் பட் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு சொல்ல முடியாது. நோட்டிஃபிகேஷன் முடியறதுக்குள்ள, இல்ல முடிஞ்சக்கப்புறம் எக்ஸாம் வைக்கும்போது எப்பனாலும் வேகன்சி இன்கிரீஸ் கூட ஆகலாம். பிகாஸ் ஏஎல்பி வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். லாஸ்ட் இயர் வந்து 2024ல ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனா ரிலீஸ் ஆயிடுச்சு. குரூப் டி வந்து இப்ப 8வது நோட்டிஃபிகேஷனா ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனா ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது 5500 பிளஸ் தான் இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் அப்ளை பண்ணி முடிச்சு அந்த அப்ளை பண்ண டேட்லாம் முடிஞ்சக்கப்புறம் 18,000 பிளஸ்ஸா வேகன்சி அப்படியே மாறிடுச்சு. சரிங்களா? அரவுண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மடங்குக்கு மேல வந்து வேகன்சி வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சு. சில பேர் வந்து கம்மின்னு நெனச்சு அப்ளை பண்ணாம விட்டாங்க. ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ இது பல்க்கான வேகன்சி தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து வெறும் 10த் பாஸ் இருந்தா போதும். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்க வந்து எலிஜிபிள். சரி, ஓகே. கமிங் டூ த பாயிண்ட். இந்த எக்ஸாம்க்கு வந்து நம்ம எப்படி பிரிப்பேர் பண்ணலாம்? எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுக்கணும்? சரிங்களா? நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டி. ஆப்டினா மேத்ஸ். மேத்ஸ்க்கு தான் வந்து அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குடுக்கணும் நீங்க. அதுக்கப்புறமா வந்து ரீசனிங். ஆ ரீசனிங் தானே வெயிட்டேஜ் அதிகம். மேத்ஸ்க்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் குடுக்க சொல்றேன்னா, மேத்ஸ்ல வந்து ரீசனிங் வந்து எல்லாருமே ரீசனிங் வந்து 30 கொஸ்டின் இருக்கு. மேத்ஸ் வந்து 25 கொஸ்டின் இருக்கு. சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஜெனரல் அவேர்னஸ். அது வந்து ஒரு 20 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? இதுதான வெயிட்டேஜ் வந்து ரீசனிங் தான அதிகம். ஏன் மேத்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்க சொல்றேன்னா, ரீசனிங் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து 30க்கு 30 போட்டுருவாங்க. இல்ல 28 பிளஸ் போட்டுருவாங்க. யார் போடுவா? ஒரு 6 மாசம், 5 மாசம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சின்சியரா. அவங்க வந்து கம்பல்சரி போட்டுருவாங்க. இந்த அட்டெம்ப்ட் வந்து குடுத்துருவாங்க. நம்ம பிகினரா இருக்கும்போது, நம்மளும் வந்து அந்த லெவலுக்கு வந்து ரீசனிங் வந்து ரெடி ஆயிரணும். ஏன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் முடியறதுலருந்து ஒரு 3லருந்து 4 மாசம் தான் டைம் வந்து குடுப்பாங்க. ஸோ சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் வாங்கணும்னா, இந்த குரூப் டி தான். பட் மேத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ரீசனிங்க கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால நீங்க வந்து ரீசனிங்க்கு ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் வந்து மேத்ஸ்க்கும் குடுங்க. அட்லீஸ்ட் நீங்க வந்து டாப் மோஸ்ட்டா இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலனாலும், ரீசனிங்க்கு ஈக்குவலா ஆப்டி ரீசனிங். சரிங்களா? இது 2 தான் உங்களோட மெயின் கோலா இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சயின்ஸ். சயின்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6த் டூ 10த் சிபிஎஸ்இ புக். இதான் வந்து சிலபஸ்ல குடுத்திருக்கிறது. சரிங்களா? 6த் டூ 10த் சிபிஎஸ்இ புக் படிக்கணும். அதுக்கப்புறம் வேற என்ன ஃபாலோ பண்ணணும்னா, அப்ஜெக்டிவும் நீங்க நெறைய படிக்கணும். இந்த ஒய்சிடி பப்ளிகேஷன். ஸோ இந்த மாரி நெறைய அப்ஜெக்டிவ் புக்ஸ் இருக்கு. ஸோ அப்ஜெக்டிவும் வந்து நீங்க வந்து நெறைய ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம புக்க வந்து ரீட் பண்ணிருவோம். ஸோ வந்து பட் வந்து டைரக்ட்டா ஃபேக்ட் பேஸ்ல கேட்கும்போது நம்ம வந்து மெமரி பண்ணியிருக்க மாட்டோம். சரிங்களா? நமக்கு கான்செப்ட் தெரியும். மெமரி பண்றதெல்லாம் தெரியாது. நம்ம அப்ஜெக்டிவ் மிஸ் பண்ணிட்டோம்னா. ஒரு 15 பிளஸ் கொஸ்டின் வந்து நீங்க வந்து ஃபேக்ட் பேஸ்ட்ல இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கான்செப்ட் ஓரியன்டடா இருக்கும். பட் இப்பலாம் இதுக்கு முன்னாடி குரூப் டில இந்த மாரி இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி குரூப் டில இந்த மாரி இருந்திருக்கு பேட்டர்ன்ல. பட் இந்த ஏஎல்பிலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆ 70-80% வந்து சயன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் ஓரியன்டட் தான் கேட்கறாங்க. ஏன்னா ஃபேக்ட் பேஸ்ட்னா எல்லாருமே மெமரி பண்ணி அட்டெம்ப்ட் குடுத்துடுறாங்க. பட் ரொம்ப கான்செப்ட் ஓரியன்டடா சென்டென்ஸ் வச்சு கேட்கறாங்க. ஸோ அதனால ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எப்படி வரும்னு தெரியாது. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபேக்ட் பேஸ்ட்லயும் படிக்கணும், புக்கையும் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அவேர்னஸ். ஜெனரல் அவேர்னஸ்க்கு எந்த புக் ஃபாலோ பண்ணலாம்? லூசன்ட். இந்த ஒரு புக் போதும். சரிங்களா? இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஹிஸ்டரி இருக்கும், பாலிட்டி இருக்கும். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி. ஸோ இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கரண்ட் அஃபேர்ஸ்.
கரண்ட் அஃபேர்ஸ். லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் நியூஸ் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கணும். ஆப்டிட்யூடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புக் வந்து நெறைய இருக்கு. ஒய்சிடி, கிரண், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ராகேஷ் யாதவ், ககன் பிரதாப் இந்த மாரி புக் வந்து நெறைய இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு எந்த புக் வந்து சூட் ஆகுமோ பார்த்து வாங்கிக்கோங்க. ரீசனிங்க்கும் அதே மாரி தான் ஒய்சிடி, கிரண் இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ நீங்க சர்ச் பண்ணி எது பெஸ்ட்டா இருக்குமோ வாங்கிக்கோங்க. ஆ இன்கேஸ் இல்ல எனக்கு வந்து நான் பிகினரு எப்படி படிக்கணும்னே தெரியல. ஏன்னா வந்து சில பேர் வந்து புக்க ஃபாலோ பண்ணா கூட, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, டைம் ரொம்ப எடுத்துப்பீங்க. இந்த எக்ஸாம்க்கு வந்து 90 மினிட்ஸ் டைம் இருக்கு. பட் 100 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? இன்கேஸ் நீங்க புக்க ஃபாலோ பண்ணி ஓனா இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. பிகினர். நீங்க ஒரு 6 மந்த் படிச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சரிங்களா? நீங்க இப்ப தான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அப்ரோச் எப்படின்னு தெரியாது. நீங்க பிளைண்டா புக்ஸ் மட்டும் வாங்கி ஃபாலோ பண்ணீங்கன்னா, இப்ப புக்ல இருக்க பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் எடுக்கும்னு வைங்க. நம்ம வந்து நெறைய வந்து ஷார்ட்கட்ல தான் லேர்ன் பண்ணணும் இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 90 நிமிஷம் 100 கொஸ்டின்னும்போது நெறைய கொஸ்டின் வந்து பென் இல்லாமயே நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணணும், நெறைய ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கணும். புக்ல இருக்க கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். அது போக வந்து நமக்கு வந்து ஷார்ட்கட் வந்து நெறைய தெரியணும். நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா யோசிக்கவே தேவையில்ல. நம்மளோட கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அதாவது ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஆப் இருக்கு. அது போக வந்து நீங்க என்னதான் பிரிப்பேர் பண்ணாலும் டெஸ்ட் நெறைய எடுக்கணும் மக்களே. டெஸ்ட் வந்து ஒரு 2 மந்த்ஸ் இல்ல 50 டேஸ் பிரிப்பேர் பண்ணிட்டு, கம்ப்ளீட்டா பிரிப்பேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டெஸ்ட் எடுக்கணும். சரிங்களா? ஒரு 200, 300 டெஸ்ட் வந்து நீங்க எடுத்திருக்கணும். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி. கேரண்டியா வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணிருவீங்க. சரிங்களா? மினிமம் ஒரு 100 டெஸ்ட்டாவது எடுத்திருக்கணும். எடுத்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து நம்ம வந்து உள்ள போயிடலாம். ஒன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம்னா, பிஇடிலாம் வந்து விஷயமே இல்ல. ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து ஒண்ணும் போலீஸ் லெவல்க்கு இருக்க போறதில்ல பிசிக்கலு. அது ஒரு ஒரு போலீஸ் லெவல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 10% கூட இருக்காது. அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஆ ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியல. கம்ப்ளீட்டா நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா, Play Storeல போயிட்டு இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டு உங்க நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு ரிஜிஸ்டர் நம்பர்ன்ற பாருங்க. நேமு, மொபைல் ஐடி சாரி மக்களே உளர்றேன். உங்களோட நேமு, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி சரிங்களா? இது 3ம் குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. இது 3ம் குடுத்து அந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஆப் வந்து ரயில்வேஸ் தமிழ். ஆர் கேப்பிட்டல், டி கேப்பிட்டல், நடுவுல ஸ்பேஸ். இன்கேஸ் உங்களுக்கு சர்ச் பண்ணா வரலனாலும், நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வச்சுர்றேன். அத தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்டோர்ல வந்து போனீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி அப்படின்னு சொல்லி கோர்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல என்னென்ன கவர் ஆகும்னா, உங்களுக்கு கிளாஸஸ் கவர் ஆகும். அது கம்ப்ளீட் கிளாஸஸ் ஆப்டி, ரீசனிங், சயின்ஸ் வந்து சிபிஎஸ்இ புக்க பேஸ் பண்ணி எடுத்திருப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஸ்டாட்டிக் ஜிகே. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஜென் அ ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் அதாவது நெறைய புக்ஸோட பிடிஎஃப் இருக்கும் உங்களுக்கு பிராக்டிஸ்க்கு ஒய்சிடி. அதுக்கப்புறமா வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பிடிஎஃப் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாரி பிடிஎஃப்ஸ் நெறைய இருக்கும். அது போக டெஸ்ட் சீரியஸ் வந்து ஒரு 800 பிளஸ் டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். ஃபுல் லென்த் டெஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு. செக்ஷனல் டெஸ்ட்டும் இருக்கும். சரிங்களா? செக்ஷனல் டெஸ்ட்னா ஆப்டிக்கு தனியா இருக்கும். ரீசனிங்க்கு தனியா இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ்க்கு தனியா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுனதால நமக்கு வந்து ஆஃபர் போகுது சரிங்களா? அரவுண்ட் ₹2000 இருந்தது கோர்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ₹1550. ஸோ இது வந்து ஒரு 2 டேஸ் தான் வந்து இந்த பிரைஸ் இருக்கும். ஸோ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மக்களே. யாரெல்லாம் கம்ப்ளீட்டா பிகினரா இருக்கீங்களோ, பிளைண்டா வந்து நம்ம கோர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. 100% வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்தரா வந்து இந்த குரூப் டி பத்தின எந்த போஸ்டிங் பெட்டரா இருக்கும், பிரிஃபரன்ஸ் எத வைக்கலாம். ஸோ இந்த மாரியான வீடியோலாம் நான் வந்து போடுறேன். மறக்காம வந்து சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக்க போட்டு நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். பை பை. டேக் கேர்.